அடியேன் சபையோர் அனைவருக்கும் அடியேனின் பணிவான நமஸ்காரங்கள். ராமானுஜதயா பாத்திரம் ஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதாரியம் வந்தே வேதாந்த தேசிகம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத் ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யம் அச்சுத பதாம்புஜ யுக்ம ருக்ம வியாமோகதராணி பிராயமேனே அஸ்மத் குரோர் பகவதோஸ்ய தயே சிந்தோஹோ ராமானுஜ சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதய ஸ்தனயா விபூரிஹி சர்வம் யதேவ நேமேன மதன்வயானாம் ஆதர்சன கக கோபாவிராமம் ஸ்ரீமத்ரங்களும் பிரணமாமி மூர்த்னா பூதம் சரஸ்ய மதவாத பட்டநாத ஸ்ரீ பக்தி சரகுலசேகர யோகி வாகான் பக்தார்கேணு பரஹாலேதீந்திர விஸ்ராத் ஸ்ரீமத் பராம்ச முனியன் பிரணதோஸ்மி நித்யம் நீலாஸ்துங்கஸ்தனகரி முப்போத்தி கிருத்தம் பாராத்தியம் சரசர சித்தா வைத்திய சோஷிஷாதாம் நிகழ்கிற முந்த போதாதசிய நமைதூவைய வாஸ்து போதக அன்னவைராண்டாளருக்கு கண்ணித்திருப்பாவை பல்பரியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடு கொடிய திருப்பாவை பாடி அருள உள்ள பல்வழியாய் நாடி நீ வேங்கடருக்கு என்ற விதியின்றையும் மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமதி ஸ்ரீரங்கநாயகி தாயார் சமேத ஸ்ரீரங்கா 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 தாமரத்துள்ளே செல்லும் ஸ்ரீ ஆண்டாநாச்சியார் சமேத கண்ணன் கழலே செல்லும் ஸ்ரீமதி ஸ்ரீ ராமானுஜாய நமக ஸ்ரீமதே வேதாந்த மகாதேசியாய நமக ஸ்ரீமதே ரங்கநாத மகாதேசியாய நமக ஸ்ரீமதே வராக மகாதேசியாய நமக அஸ்மத் குருப்யோ நமக. போன பாசுரம் வரைக்கும் ஆயர் சிறுமியர் எல்லாரையும் எழுப்புறா. ஆயர் சிறுமிகளை எழுப்புறதா நம்மளுடைய அஞ்ஞானத்தை போக்கி நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு துளி ஞானம் வர்றதுக்கு ஆண்டாள் நாச்சியார் எவ்வளவோ உபதேசங்களை சொன்னான். சொன்ன உடனே நம்மளுக்கு பெருமாளை சேவிக்கணும், பெருமாளை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நம்ம மனசில் வந்துருக்கு. அப்போ அவனுடைய கோவிலுக்கு போகணும், அவனுடைய கோவிலில் போய் தான் அவனை சேவிக்கணும் இல்லையா? அப்போ அந்த கோவிலுக்கு போகிறான். நந்தகோப்பனுடைய மாளிகை அங்கே தான் கண்ணன் இருக்கான். அந்த நந்தகோப்பனுடைய அந்த மாளிகையை வர்ணிக்கிறா இந்த பாசுரத்தில். அந்த நந்தகோப்பனுடைய மாளிகையை வர்ணிக்கிறதோடு இல்லாத எப்போவுமே துவாரபாதகாரன்னு வெளியில் இருப்பான். அவளை சேவிச்சுட்டு அவகிட்ட உத்தரவு வாங்கிட்டு தான் நம்ம பெருமாளை சேவிக்க போகணும்.
இதுக்கு ஒரு சின்ன கதையும் இருக்குது, அது பின்னால் அடியேன் தெரிவிக்கிறேன். அந்த துவார பாலகர்களாக எழுப்புறார். அந்த கதவை அவா திறந்து விடணும். அவா திறந்து விட்டாதான் நம்ம உள்ளே போக முடியுங்கிறது இது சொல்கிறா. அதுக்கெல்லாம் உள்ள அர்த்தம் இருக்குது. அது எல்லாத்தையும் அடியேன் விண்ணப்பிக்கிறேன். முதல்ல இன்னைக்கு 16வது நாள். இன்றைய பாசுரம், அதன் எளிய பொருள், கொஞ்சம் விரிவான பொருள், சுவாபதேசம், உள்பொருள் இருந்து எல்லாரும் அனுபவிக்கணும்னு சொல்லி பிரார்த்திச்சுக்கிறேன் அடியேன். நாயகனாய் நின்ற நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய நாயகனாய் நின்ற நந்தகோபனுடைய கோவில் காப்பானே கொடி தோன்றும் வாயில் கொடி தோன்றும் தோரண வாயில் காப்பானே மணி கதவம் தாழ்த்திடவாய் மணி கதவம் தாழ்த்திடவாய் ஆய சிறுமியோர்க்கு ஆய சிறுமியோர்க்கு அரை பறை ஆய சிறுமியோர்க்கு அரை பறை மாயன் மணிகள் மாயன் மணிகள் என்னலே வாய் நேர்ந்தான் தூயோமாய் வந்தோன் துயிலெழ பாடுவார் வாயினால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மானே நேய நிலை கதவும் நேய நிலை கதவும் நீ கேளோ நேய நிலை கதவும் நீ கேளோ எம்பாவாய் நாயகனாய் சுவாமியா எல்லாருக்கும் நிலச்சி நிற்கிற அந்த நாயகன் நந்தகோபன். நந்தகோபனுக்கு குழந்தையா வந்து அவதரிச்சிருக்கான் கண்ணன். அவனுடைய அத்தனை சேஷிதங்களையும் அந்த நந்தகோபனையும் யசோதையும் முன்னிட்டு கொண்டே தான் அவன் எல்லாத்தையும் பண்ணுறான். அந்த நந்தகோபனுக்கு மாதா பிதா குரு தெய்வம். அந்த நந்தகோபனுக்கு அந்த உயர்த்தியை சொல்கிறா நாண்டாள் நாச்சியார். இந்த இதில் அந்த நந்தகோபனுடைய உயர்த்தி இருந்தால் தான், ஏன்னா அவனுக்கு நான் வந்து குழந்தையா பிறந்திருக்கேன்னா அவனுக்கு கொடுக்குற அந்த மரியாதையை நான் கொடுக்கணும் அப்படிங்கிறத கண்ணன் நம்மளுக்கு எடுத்துக்காட்டணும். அவனுக்கு அவனுடைய மாளிகை அவ்வளோ நல்லா இருக்கும். எப்படி இருக்குனாக்க அப்படியே ஜொலிக்கணும். அந்த மாளிகையில் இரவு விளக்குகள் ஏற்றி வச்சு ரத்தினத்தாலையும், தோழிகர் வீட்டில் எழுப்பச்சையுமே ரத்தினத்தால் அந்த சாப்பாடு எங்கே இருக்குன்னு தெரியாத அளவுக்கு உன்னுடைய ரத்தினங்கள் ஜொலிக்கிறதுன்னு எடுத்து சொன்னப்போ அவளுக்கெல்லாம் தலைவன், அவளுக்கெல்லாம் ராஜா. அந்த ராஜ நந்தகோபனுடைய மாளிகை, அந்த கண்ணன் வசிக்கிற இடம் எப்படி இருக்குன்றதை நம்ம தான் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்துக்கணும். அந்த ஜொலிக்கிற அந்த ரத்தினங்களாலும் வைரங்களாலும் வைடூரியங்களாலும் இழைக்கப்பட்ட அந்த மணி கதவம், அதில் மணிகள் அப்படியே சரசரமாக தொங்கக்கூடிய அந்த மணி கதவம், அந்த கதவுக்கு வாசலில் அந்த மாளிகை காவல் காக்கிறதுக்கு 2 பேர் இருக்காங்க. அதை தவிர தோரணங்கள் தொங்குறது நிறைய. அந்த தோரணங்கள் அருந்து விழுந்துறாரோ சாஞ்சிராதவோ நிலச்சி நிற்கிறாப்புல அதை காவல் காக்கிறதுக்குன்னு 2 பேர் நிற்கிறார். அவங்க 2 வாயில் காப்பார்கள், 2 தோரண காப்பார்கள். இவ எல்லாரையும் பார்த்து நாங்கள்லாம் கண்ணனை சேவிக்கிறதுக்குன்னு வந்திருக்கோம்ப்பா, அதனால் அந்த மணி கதவத்தை திறந்து விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த மணிக்கதவை திறந்து விட்டா நாங்களே எப்படி வந்திருக்கோம் தெரியுமா? நாங்கள்லாம் சிறுமியர்கள், நாங்கள்லாம் ராட்சசர்கள் இல்லை, நாங்கள்லாம் சிறுமியர்கள். தூயமாக வந்திருக்கோம், உடம்பாலையும் மனசாலையும் அவ்வளோ தூய்மையோடு நாங்கள் வந்திருக்கோம். அவனை துயில் இடத்துக்கு பாடணும், அவன் தூங்குற அழகை அனுபவிக்கணும். அவன் ஸ்ரீராப்தி நாதனா அந்த யோகத்தில் இருக்கானே, அந்த அழகை அனுபவிக்கணும். அனுபவித்து அவன் துயில் இடத்துக்கு நாங்கள் பாடணும். அந்த மாதிரி வந்திருக்கோம். அம்மா அப்படின்னு சொல்லி அழைக்கிறான். அம்மாங்கிறதையும் எல்லாருக்குமே அந்த கருணை, அம்மாங்கிறது கருணைங்கிற ஒரு பொருளை வரும். அதனால் அம்மா நீ வேற ஏதாவது சொல்லி எங்களை போக வச்சிடாத, நீ எங்களை காத்து ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் கேட்கலாம். இதுக்கு கொஞ்சம் விரிவான பொருள். இது வரைக்கும் 10 பேரை தான் எழுப்பினதா நம்ம 10 பாசுரங்கள் தான் பார்ப்போம். ஆனால் அந்த ஆயர் குளத்தில் இருக்கிற 5 லட்சம் கோடி மக்களை மட்டும் எழுப்பல ஆண்டாளாச்சியார். பின்னால் வரப்போகிறோமே, இது கலியுகமாச்சே. இந்த கலியுகத்தில் அவாவா எப்படி எப்படியோலாம் வாழ்வாளே, அவள் எல்லாரையும் தட்டி எழுப்புவோம். அவள் மனசில் இருக்கிற அந்த அஞ்ஞானன்ற கதவை திறக்க வைப்போம். அவளுக்கு உள்ள ஒளி விடுற அந்த பரமாத்மாவை அவளை பார்க்க வைப்போம். அப்படிங்கிறதுக்கோசரம் இந்த 10 பாசத்தில் நம்மளுக்கு எவ்வளவோ உயர்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்தார். இப்போ நம்ம மனசு கதவை திறக்கணும். நம்ம மனசுல கண்ணனை எழுந்துள்ள பண்ணணும். மனமென்னும் கோயில் கட்டி அதில் மாதவனை நிலையாக நாட்டணும். தினம் அவனை சேவிக்கணும். அந்த ஒரு இது நம்மளுக்கு வரணும், அந்த பாக்கியம் நம்மளுக்கு வரணும். அந்த பாக்கியம் வரத்துக்கு எப்படி யார் மூலியமாக அந்த பாக்கியம் வரும், அந்த பாக்கியம் எப்படி நம்மளுக்கு கிடைக்குங்கிறத இந்த பாசத்தில் எடுத்து சொல்கிறான். ஒரு இதுக்கு போகிறோம், கோவிலுக்கு போகிறோம்னாக்க அந்த க்ஷேத்ராதிபதிக்கு துவார பாலகர்கள் இருப்பாளே, அவளை முதல்ல சேவிக்கணும். அவளை சேவிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த பகவானுடைய சந்நிதிக்குள்ளே போகணும். அதையும் துவாரபாலகரை சேவிச்சுட்டு தாயாரை சேவிச்சுட்டு அப்புறம்தான் பெருமாள் கிட்ட போகணும். தாயாரை முதல்ல சேவிச்சுட்டோம்னா அவளுடைய கடாட்சம் நம்ம மேலே விழுந்தா அப்போ பெருமாள் கண்ணுக்கு நம்மளுடைய குத்தங்கள் தெரியாது. அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். ஸ்ரீரங்கத்தில் கிழக்கு கோபுர வாசலில் சண்ட பிரசண்டர்கள் அப்படின்னு 2 பேர் இருப்பாளாம். தெற்கு வாசலில் பத்ர அபபத்ரர்கள் 2 பேர் இருக்காளாம். மேற்கு வாசலில் ஜெய விஜயபவர்கள் 2 பேர் இருப்பாள். வடக்கு வாசலில் தாதா விதாத்தாக்கள் 4 கோபுரங்கள் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கோபுரத்துலேயும் ஒவ்வொரு அடியன் வாக்கியம், அடியன் சுவாமி, ஒவ்வொரு கோபுரத்திலையும் ஒவ்வொரு தாதாக்கள் அவள்லாம் இருப்பா, காவல் காப்பா. பெருமாளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துடாத நல்ல வாழை மட்டும் உள்ள அனுப்புவா. யாராவது ராட்சச குணத்தோடு வந்தால் அவளுக்கு பெருமாள் சேவை சாதிக்க முடியாத அளவுக்கு பண்ணிடுவாள். அதை தான் இந்த இடத்துல சொல்கிறான். பாமர ஜனங்களால் வேதங்களில் சொல்லப்பட்ட நியதியெல்லாம் கடைபிடிக்க முடியாது. வேதம் படித்தவாளுக்கு தான் வேதத்தில் இந்த துவாரபாலகாரை சேவிச்சுட்டு அவகிட்ட உத்தரவு வாங்கின்னு தான் போகணுங்கிறது இருக்குன்றது சாஸ்திரத்தில் இருக்குன்றது தெரியும், அவளுக்கு தான் தெரியும். இவா 5 லட்சம் கோடி பெண்கள் சிறுமியர்கள், இவாளுக்கு அந்த சாஸ்திர விதியெல்லாம் எதுவுமே தெரியாது. அப்படி அந்த சாஸ்திர விதி தெரியாத இவா இருக்காளே, இவா எப்படி போய் அந்த வாயில் காப்பானையும் தோரண வாயில் காப்பானையும் எப்படி இவா எழுப்புறா அப்படின்னாக்க, அந்த கண்ணனை மனசுல இவாள்லாம் ஆவாகனம் பண்ணி வச்சுட்டா இல்லையா, அந்த மாதவனுக்கு தன்னுடைய மனசுல கோவில் கட்டி அவனை எழுந்தருள பண்ணி வச்சுட்டா இல்லையா, அவன் வழி நடத்துவான். அதுக்கப்புறம் அதை தான் உங்களுக்கு திரும்பி அடியை விண்ணப்பிக்கிறது. அவ்வளோதான். அவன்கிட்ட போய் நின்றுடுங்கோ, உங்களை சரணாகதின்னு கொடுத்துருங்கோ, அவன் உங்களை வழி நடத்துவான். என்னென்ன பண்ணணுங்கிறத அவன் நம்மளுக்கு
வழி காட்டுவான். அதை தான் பெரியவாள்லாம் நம்மளுக்கு காட்டி கொடுத்துருக்கிற வழி. அந்த வழியில தான் நம்ம போகணுங்கிறதான் திருப்பி திருப்பி அடியே விண்ணப்பிக்கிறேன். இந்த மாதிரி தான் இந்த ஆயர் சேமியோ இவாளுக்கு அவளை சேவிச்சுட்டு தான் போகணுங்கிறது கிடையாது, தெரியாது. ஆனால் சேவிக்கிறாள், அவரை அம்மானு கூப்பிடுறான், அந்த கருணையோடு இருக்கிறவனேன்னு சொல்லி அவளை கூப்பிடுறான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து காட்டுறான். வில்லி புதுவை விட்டு சித்தன் தங்கள் தேவரை அல்ல பரிசு வருவிப்பெறல் அது காண்டுமே அப்படின்னு சொல்லி ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் சொல்கிறான். அந்த ஆச்சாரியனுக்கு தன்னுடைய அப்பாவால் தான் தனக்கு எல்லாமே கிடைச்சிது, எல்லா ஞானமும் கிடைச்சிதுங்கிற ஒவ்வொரு பாசத்துக்கு அடையில் வில்லிபுத்தூர் புதுவை மன்னன் விட்டு கோதை சொன்ன அப்படின்னு தான் அவர் சொல்லுவாள். ஒரு இடத்துல கூட தன்னுடைய ஆச்சாரியனான அப்பாவை விட்டு கொடுக்கவே மாட்டான் ஆண்டாள். அந்த மாதிரி தான் யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவளுக்கு கண்டிப்பாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவளை சேவிச்சுட்டு தான். அதனால்தான் நம்ம சாஸ்திரத்தில் என்ன வச்சிருக்கா, ஆச்சாரியன்கிட்ட போய் நீ சரணாகதி பண்ணிட்டுட்டியானா ஆச்சாரியன் தாயார்கிட்ட சேர்ப்பார், தாயார் பெருமாள்கிட்ட சேர்ப்பார். இப்படி செப்பெல்லாம் ஏற்படுத்தி வச்சிருக்கா பெரியவாழ்லா. அந்த வழி முறையில் நம்ம போகணும் அப்படிங்கிறத தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான். யுவராஜ கந்தியுதகோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அந்த பாரத யுத்தத்துக்கு சத்யபாமா அவ்வளோ ஒரு ஒத்தாசை பண்ணியிருக்கான். அந்த ராஜ்யத்தை பூராத்தையும் துவாரகை ராஜ்யத்தை சத்யபாமா கிட்ட ஒப்படைச்சாதான் பெருமாள். ஏன்னு கேட்டாக்க அவள் பூமி தாயார், சத்யபாமா பூமி தாயார். அவளுக்கு பொறுமை, அந்த அம்மாங்கிற ஸ்தானம் அவளுக்கு அவ்வளோ நன்னா இருக்குன்றத அவ்வளோ தூரத்துக்கு அவள் எடுத்து சொல்கிறான். அந்த பெரியாழ்வார் தன்னுடைய ஒரு பாசத்தில் அந்த இந்த திருக்கோஷ்டியூரை வந்து ஆயர் பாடிய நினச்சிட்டு அந்த திருக்கோஷ்டியூரை வந்து கலந்து அலற ஆயிட்டு சேறு ஆயிடுத்துன்னு சொன்னார். அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சது. அந்த பனி தலை வீழ மேலேருந்து பகவானுடைய அனுகிரகம் தலை மேலே சுட்ட கீழே பாலால் ஆன சேரு பாகவதருடைய அந்த பாத துளி, அது ரெண்டுத்திலையும் நாங்கள் அனுபவிச்சுருக்கோம். இதை நீயும் வந்து அனுபவின்னு தான் அவளை எழுப்பினான்னு சொல்லி அப்படின்னு விண்ணப்பிச்சேன். அதே தான் இந்த இடத்துல அந்த அழறு சேறு ஆயிடுத்து. இந்த 4 பேர் நடக்கிற பாகவதா நடக்கிற அந்த பாத துளி, அந்த மண், அதுக்கு வசதியான பேர். அது போல பாக்கியம் வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். நந்தகோபனுக்கு சுவாமி கிருஷ்ணன் வந்து அவனுடைய அப்பாவை ராஜாவா நியமிச்சான். ராஜாவா நினச்சி நீ நடத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அவன் செய்கிற எல்லா தொழிலையும் அவளுக்கு இது பண்ணுவான். இவனை நந்தகோப்பனை ராஜா அப்படின்ற ஒரு ஸ்தானத்தை கிருஷ்ணன் அவனுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறான். எஜமான இடத்துல அன்பும் கௌரவமும் வச்சிருக்கிற அந்த நந்தகோப்பனுடைய பேரை முதன்மையாக ஆக்குறான் கண்ணன். தான் எல்லாத்தையும் நடத்துகிறான், தன்னுடைய இதில் தான் அத்தனையும் போகிறான். அந்த இந்திரனுக்கு வேண்டாம் வாங்கோ கோவர்த்தனத்துக்கு பண்ணலான்னு சொல்லி எல்லாரையும் வழி நடத்தின்னு போகிறான். எல்லாம் 7 நாள் கொடைய மலையாக பிடிக்கிறான், அத்தனையும் தன்னுடைய சாநியத்தில் நடத்துகிறான். அப்படி இருந்தாலும் நந்தகோப்பனுக்கும் யசோதைக்கு தான் முதல் மரியாதைன்னு சொல்லி கொடுக்குறான். சேஷன் ஆதிசேஷன் படுக்கையில் நின்றால் கொடையாம் இருந்தால் சிம்மாசனமான முதல்வர்கள் பாடியிருக்கான். அந்த மாதிரி அந்த ஆதிசேஷன் வந்து தன்னை வந்து சேஷன்னு சொல்கிறது தான், ஆதிசேஷன்னு சொல்கிறது தான் விருப்பப்படுவாராம். பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுறதுல தான் அவருக்கு ஆசையாம். அந்த மாதிரி இந்த இடத்துல கண்ணன் வந்து தன்னுடைய அப்பாவுக்கு அவ்வளோ மதிப்பு கொடுத்து நந்தகோபனுடையன்னு முதல்ல சொல்ல வைக்கிறான். நந்தகோபனுடைய அந்த வாசலில் அந்த பங்காரு வாசல்னு சொல்லுவான். வெளியில் அந்த பங்காரு வாசலில் அந்த வாயில் காப்போர்கள் அவெல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பான். ஏன்னா கண்டபடி யாரையும் உள்ளே அனுப்பிட மாட்டான். அப்போது இங்கே நாயகனாய் நின்ற நந்தகோபானே கோவில் காப்பானே அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்குன்னா அந்த
நந்தகோபனுக்கு எப்பேற்பட்ட ஒரு மதிப்பு கிடைச்சதுன்னா, ஒரு ராஜா ஒரு நாளில் ஒரு நாயகமாய் நின்று, ஏற்கனவே பாசனம் சொல்லியிருக்கேன், எந்த சக்கரவர்த்தியும் ஒரு நாள் கீழே தாழ்ந்து போயிடுவாங்க. ஆனால் நந்தகோபன் வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்ணன் அனுகிரகம் இருந்ததுனால கடைசி வரைக்கும் அவன் நந்தனாவே இருந்தான், நந்த கோப்பனாவே இருந்தான், ராஜாவே இருந்தான். அவன் கீழே இறங்கி வரவே இல்லை அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். ஆளவந்தார் என்ன சொல்கிறாருனாக்க, நமோக சித்திய குஹாத்விஷ்ட பிதாமகம் நாதமுனிம், என்னுடைய தாத்தாவால் தான் எனக்கு இந்த கதி கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறார். அந்த மாதிரி நம்மளுடைய ஆச்சாரியர்களை, நம்மளுடைய அப்பாக்களை, தாத்தாக்களை, நம்மளுடைய மூதாதையர்களை நம்ம ரொம்பவே இது பண்ணணும். ஏன்னா அடியன் ஏற்கனவே விண்ணப்பித்தேன், அவங்களுடைய தந்தைகள் தகப்பன்மார்கள் தான், பிதாக்கள் தான் முதல்ல ஆச்சாரியன் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஆச்சாரியன்கிட்ட போய் கற்றுக்குறோம். அந்த ஆச்சாரியன், அந்த பிதா அப்படிங்கிறதுக்கு அவ்வளோ ஒரு வசதியான ஸ்தானத்தை கண்ணன் கொடுத்து நம்மளை அதை ஃபாலோ பண்ண வைக்க சொல்லி இந்த இடத்துல எடுத்து கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்கிறான். தான் தான் பரதெய்வம்னு இருந்தாலும் தான் அதை தாட்டிக்காத எத்தனை விதத்தில் தன்னை தெய்வம்னு காட்டிக்க முடியுமோ அத்தனை இடத்துல எல்லாம் காட்டிக்கிறான் கண்ணன். ஆனால் அந்த பிதாக்கு உண்டான அந்த மதிப்பை அவன் கொடுக்குறான். இன்னொரு உதாரணமும் இதில் சொல்வார். யசோதா பிராட்டி, உலகத்தெல்லாம் அளந்தவன் இவன் திரிவிக்ரமன், இவனுடைய பாத தரிசனமாவது கிடைச்சிடாதான்னு அவாவா அவன் பண்ணின்னு இருக்கார். ஆனால் வெந்நீரை கொட்டி யசோதா தாயார் தன்னுடைய காலில் உண்டு இவனை குளிப்பாட்டினப்போ அப்படியே இவனுக்கு போய் வெந்நீராக சுடும். சூடு ஏது இவனுக்கு, குளிர்ச்சி ஏது இவனுக்கு? இவனே கீதையில் சொல்கிறான், குளிர்ச்சியும் சூடாக நினச்சிக்கோ, சூட்டையும் குளிர்ச்சியாக நினச்சிக்கோ, அந்த ஐம்புலனை வெளில கற்றுக்கோன்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்லித்தரான். அப்பேற்பட்டவனுக்கா சூடு. அவன் என்ன பண்ணுறான், என்னமோ உடம்பு தனக்கு சுட்டுட்டாப்புல, அந்த வெந்நீர் சுட்டுட்டாப்புல யசோதா தாயாருடைய காலை எரிக்க கட்டிக்கிறான். அவனுடைய பாதத்தை கண்ணிலையாவது பார்க்க முடியுமான்னு இத்தனை பேர் நம்ம ஏங்கி தவிக்க செய்யும். தாயாருக்கு அந்த ஒரு ஸ்தானத்தை கொடுக்குறான். தாயார் காலை இவன் கட்டி பிடிச்சிக்கிறானா. அப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணவா அவா. அந்த பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தவன் கண்ணன். அந்த மாதா பிதா அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன எப்படி நம்ம மதிப்பு கொடுக்கணுங்கிறத தான் நடத்தி காட்டினான். அந்த வழியில் நம்மளை போக வைக்கிறான். பெத்தவாதான் முதல்ல அப்படிங்கிறத நம்மளுக்கு எடுத்து காட்டுறான். கொடி தோன்றும் எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்களானாக்க கொடி இருக்கும். துவாரகையில் பூரி ஜெகநாத்லாம் அந்த கொடியை ஏற்றி இறக்கிறதே ஒரு தனி அழகு. பூரி ஜெகநாத்தில் சாயங்காலம் 6 மணிக்கு அந்த கோபுரத்தில் ஏறுவா பாருவாவா, நிஜமாக நம்மளுக்கு அப்படி ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அந்த கோபுரத்தில் காலை வச்சு அதுக்குன்னே ஒரு பரம்பரை இருப்பாளாம். அவள் அந்த கொடியை ஏற்றணும்னாக்கா அவள்லாம் அதுக்குன்னு விரதம் இருப்பாளாம். ஒரு 48 நாள் ஒரு செட்டு, இன்னொரு 48 நாள் ஒரு செட்டுன்னு அவள் பிரிச்சுப்பாளாம். அவள் அந்த மாதிரி மேலே ஏறி அந்த கொடியை நான் மேலே சொருகுவாளாம். அதே மாதிரி துவாரகையில் 10 வருஷத்துக்கு அந்த கொடி கட்டுறதுக்கு பணம் கட்டணும். 10 வருஷத்துக்கு ஃபுல்லப் ஆகிடுதான் அந்த கொடி. அந்த மேலே இருக்கிற அந்த கொடிங்கிறது அவ்வளோ ஒரு வசதியானது. அர்ஜுனனுடைய தேரில் கிருஷ்ண பகவான் ஹனுமான கொடியாக நிறுத்தி வச்சதுனால தான் அர்ஜுனனால் ஜெயிக்க முடியுது. ஏன்னா ஆஞ்சநேயர் வெற்றிக்குனே இருக்கிறவர். அவரை கொடியாக வச்சுன்றதுனால தான் அர்ஜுனர் கிருஷ்ணனால் ஜெயிக்கப்பட்டாலும் அந்த கடைசியில் ஒரு நாள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் யுத்தம்லாம் முடிஞ்சிருக்கு. கடைசி நாள் என்ன அந்த சாரதி கீழே இறங்கி நின்று மேலே சண்டை போட்டுவாட கீழே இறக்கி விடணுமா. இது சாஸ்திரம். அப்போது எல்லாரும் அந்த மாதிரி பண்ணுறான். கண்ணன் என்ன சொல்கிறான், அர்ஜுனா நீ கீழே இறங்கு, நான் அப்புறம் இறங்குறேன் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறான். இல்லையே கிருஷ்ணா, நீ தானே கீழே நீ என்னை கையை பிடிச்சி இறக்க விடணும்னு சொல்கிறான். இல்லை, நான் சொல்கிறது நீ கேளு, நீ கீழே இறங்கு, அப்புறம் நான் இறங்குறேன்னு சொல்கிறான். இவர் அர்ஜுனன் சரி நம்மளுக்கு அந்த பிராப்தி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் கீழே இறங்கிடுறான். இறங்கினதுக்கப்புறம் கிருஷ்ணன் கீழே வந்த உடனே
அனுமார் கொடியிலேருந்து போயிட்டு இருந்தாலும் அந்த தேர் பத்தி எரிஞ்சு போயிட்டான். தான் முன்னால் கிருஷ்ணன் முன்னால் இறங்கியிருந்தா தேர் பிடிச்சிருந்தா அர்ஜுனனுக்கு பாதிப்பு. அதை உணர்ந்துலாம் கிருஷ்ணர் அதை சொன்னார் அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் இதெல்லாம் வருது. அந்த மாதிரி அந்த கொடி, அந்த தோரண வாசல் அதை காப்பா. அது அசையாத ஆடாத இருக்கிறதுக்கு, அதுக்கு ஒரு சேதனம் வராத இருக்கிறது. ஒரு கொடி நாட்டிட்டாள்னா அந்த கொடி அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது, காற்றுல மட்டும்தான் பறக்கணும். அந்த பக்கம் இந்த பக்கம் சாயக்கூடாது, வளைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் நிறைய சாஸ்திரங்கள் இருக்கு. அந்த மாதிரி அந்த இதில் அப்படி காக்கக்கூடியவன் அவன். அந்த மாதிரி அந்த பரதத்துவ நிர்ணயம் பெரியாழ்வார் என்ன பண்ணுறார், அந்த பகவான் நாராயணன் தான் அப்படிங்கிறத பாண்டியனுடைய சபையில் நிர்ணயிக்கிறார். நிர்ணயம் வைக்கிறப்போ வெளியில் மகிழ்ந்து போயிட்டான் பாண்டியன். வாசலில் வீதி உலா யானைக்கு மேலே பெரியாழ்வாரை உட்கார வச்சு இவனும் நடந்து வரான். நடந்து பெரியாழ்வார்க்கா பேர்பட்ட மதிப்பு கொடுக்குறான். மதிப்பு கொடுக்குறப்போ அத்தனை பேர் கண்ணுக்கும் பகவான் கருடாரூபனா தேவியரோட காட்சி கொடுத்தான். கருட வாகனத்தில் காட்சி கொடுத்தான். அப்போ தான் அந்த யானை மேலே இருக்கிற அந்த மணியை எடுத்து தட்டி பல்லாண்டு மங்களாசாசனம் பண்ணார். ஏன் அவர் பெரியாழ்வார்னா, அவர் ஒருத்தர் தான் பகவான்கிட்ட என்னை சேர்த்துக்கணும், எனக்கு வழிகாட்டணும் கேட்கல. எல்லா ஆழ்வார்களும் எனக்கு சீக்கிரம் மோட்சம் விடும், உங்ககிட்ட சேர்த்துக்கணும் தான் எல்லா ஆழ்வார்களும் வாசல்களை ஏற்றினா. பெரியாழ்வார் மட்டும்தான் எடுத்த உடனே பல்லாண்டுன்னு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணார். பெருமான் எல்லாம் நிறைஞ்சவன், அவன் எல்லாத்தையும் வச்சுருக்கிறவன். ஆனால் அவனுக்கு கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய குழந்தையா நினைச்சுட்டு அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணவர் பெரியாழ்வார். அதனால தான் அவருக்கு பெரியாழ்வார்னு பேரு. அந்த மாதிரி கருட வாகனத்துல அவன் வந்தானே, அந்த மாதிரி தோரணங்கள் நிறைஞ்சு இருக்கிற இடம் இந்த நந்தகோப்பனுடைய மாளிகை. ரத்தனங்களால இழைச்சிருக்கு. அந்த ரத்ன ஒளி, பச்சை, மரகதம், வைரம், வைடூரியம் எல்லாம் வாசக்கதவுல நிறைஞ்சிருக்கு. அந்த இடத்துல போயிட்டு இவாள்லாம் வாசலில் போய் நிற்கிறான். வாசலில் போய் நின்ன உடனே கண்டு நீவரினும் எங்கள் எழிலுடை மழுவி வண்ணன் பாண்டவர் தங்க கடலில் அல்லால் படைந்தல்லால் மீண்டு அவன் போக அன்று வியன் மதில் குடுமி தோறும் காண்தகு பாதவிய ஆடை கைகளால் கொடுக்க போந்த. இந்த இடத்துல என்ன அந்த கொடி அப்படிங்கிறத அவ்வளோ வசத்தியாக அந்த ராமன் வனவாசம் முடிஞ்சு அயோத்திக்கு வந்தப்போ எல்லாராத்துலேயும் கொடி படணும். எல்லாராத்துலேயும் அப்படியே ராமநாமம் ஜொலிச்சுதான். அந்த அயோத்திக்கு ராமன் வந்துட்ட உடனே அவ்வளோ ஒரு சாநித்தியம் வந்துதான் எல்லா இடத்திற்கும். அந்த ராம கோஷம், அந்த கொடி அப்படியே ஆடுறதான், காத்துல அவ்வளோ நன்னா ஆடுறதான். அதை ஆடுறது கூட அந்த ராமராமான்னு சொல்றாப்புல இருக்கான். அதை தான் சொல்றான் இந்த இடத்துல காப்பானே. மக்கள் நம்மளாம் வாசல்ல காலெலாம் போட்டிருப்போம், நம்மளுக்கு என்ட்ரன்ஸில் இது ஆட வச்சுருப்போம். அவள் நம்மளாம் தூங்கிட்டு இருந்தாலும் நம்மளை காக்கக்கூடியவா அவளுக்கு தான். அதனால்தான் அவள் யார் தூங்கினாலும் இவா தூங்காத இருந்து காப்பாற்றுறதுனால தான் அவள்லாம் காப்பானே அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ராமன் சிருங்கேரிபுரத்தில் ராமனும் சீத்தையும் ஒரு கல்லில் படுத்துட்டு இருக்கான். அப்போ லக்ஷ்மணன் அவள் ரெண்டு பேரையும் சுற்றி வந்துட்டுருக்கான். குஹனுக்கு இதை பார்த்த உடனே ஒருவேளை இவன் தனக்கு ராஜ்யம் வேணும்னு சொல்லிட்டு ராமனுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சுட்டு இவன் போயிடுவானோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டான். ஏன்னா குஹன் ரொம்ப அறிவு இல்லாதவன். இந்த குஹன் உடனே என்ன பண்ணுறான்னா, தானும் அந்த மாதிரி இது பண்ணுறானா, ராமனுக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்துருப்பதேன்னு தானும் அந்த மாதிரி சுற்றி வரானா. காப்பவர் அந்த ராமனுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லக்ஷ்மணன் காப்பாற்றினான். அந்த லக்ஷ்மணன் மேலே அவ்வளோ நம்பிக்கை இல்லாத குஹன் நான் ராமனை காப்பாற்றுறேன்னு சொன்னான். அந்த மாதிரி நம்மளை காப்பாற்றக்கூடியவர்கள் அந்த வாயில் காப்போன்கள். வாயில் காப்போனே. அனுகூர்களை உள்ள அனுப்புறது, இல்லாதவாளை வெளியில அனுப்புறது. இதுதான் அந்த வாயில் காப்பர்கள். மணி கதவம், அந்த அழகான அந்த மணி கதவம்
ஆயர்பாடியில் இருக்கிற அந்த ஜனங்களுக்கு தூமணி மாடம் வாசனம் பார்த்தோமே, அந்த மாதிரி அப்பேற்பட்ட வைடூரியங்களால் இழக்கப்பட்ட மணி கதவம், அந்த மணிகளால் அழைக்கப்பட்டது. அந்த வாசலில் வருவர்கள் அதை பார்த்துட்டு அப்படியே மயங்கி நின்றுடுவாளாம். உள்ளே போகணுங்கிற ஒரு எண்ணம் கூட வரலையாம். சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவான். கோவிலில் பகவான் உற்சவம் தான் நடக்கிற செய்யும், வெளியில் நிறையா வேடிக்கைகள் எல்லாம் நடக்கிற செய்ய அதில் ஆழ்ந்து போயிட்டு பகவானை சேவிக்கிறதுக்குன்னு போகிறதுக்கு மறந்து போய் ஒருத்தர் அப்படியே உட்காந்துட்டாராம். அந்த மாதிரி இல்லாத அந்த மணிக்கதவத்தில் அது எப்போ திறக்க முடியும், அதை எப்படி திறந்து உள்ளே போகிறது, இந்த இடத்துல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் பெரியவா சொல்லுவான். அந்த மணிக்கதவம் ஜொலிக்கிறதுங்கிறது இந்த உலகம், இது ஜொலிக்கும், வைடூரியமாக ஜொலிக்கும், பலவிதமான அட்ராக்ஷன்ஸில் இது வச்சுட்டுருக்கு, எத்தனையோ கேளிக்கைகளை இந்த உலகம் வச்சுட்டுருக்கு. அந்த மணிக்கதவத்தை திறக்கணும், அந்த கண்ணன் நாமத்தால் திறக்கணும், திறந்து உள்ளே போனால் தான் கண்ணனை சேவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த ஜொலிக்கிற இந்த படோடவமாக இருக்கிற அந்த படோடவத்தை நம்பாதங்கோ, உள்ளே இருக்கானே கருந்தெய்வம், அந்த கரும் தெய்வத்தை போய் சேவிக்கிறதுக்கு ஆசைப்படுங்கோ அப்படிங்கிறத இந்த இடத்துல பெரியவாள்லாம் எடுத்து சொல்கிறான். அந்த கதவு அழகிலேயே மயங்கி நின்றுடாதங்கோ. அந்த கதவுங்கிறது கொஞ்சம் திறந்துட்டாக்கா அதனுடைய அழகு போயிட போகிறது, சாத்தி இருக்கிற வரைக்கும் தான் ஜொலிக்க போகிறது. கதவை நல்லா திறந்து வச்சுட்டா சைடில் போயிட போகிறது. அப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்ணன் தான் கண்ணுக்கு தெரிவானே தவிர இந்த கதவு கண்ணுக்கு தெரியாது. இந்த வெளியே அட்ராக்ஷன்ஸில் மயங்கி நின்றுடாதங்கோ. நம்ம உள்ளே இருக்கான் கண்ணன், அந்த சாநித்தியத்தோடு அவனுடைய சந்நிதியில் இருக்கான் கண்ணன், அவனை சேவிக்க போங்கோ அப்படின்னு சொல்கிறான். அவன் தூயோமாய் வந்தோம். இந்த நிறைய இடத்துல தூயோமாய் 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 அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தங்களை நிறைய ஆச்சார் நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். தூயோமாய் அப்படிங்கிறது நம்ம உடம்பு குளிக்கிறது மட்டும் கிடையாது, அடியேன்னு ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். தூயோமாய்ங்கிறது நம்ம மனசில் அந்த மாதவனை கோவில் கட்டி அமர வைக்கிறது, கண்ணா கண்ணா கண்ணான்னு அவனை நினச்சிக்கிறது, எல்லா காரியத்திலையும் அவனை முன்னிட்டு, இன்னைக்கு கண்ணை இதை கொடுத்துருக்கான் அதனால் நான் அனுபவிக்கிறேன், அவனை முன்னிட்டு ஒவ்வொரு காரியத்தையும் பண்ணுறது. நம்மளுடைய கடமைகளை நம்ம கைவிடாத பண்ணணும், எந்த கடமையும் கைவிடக்கூடாது. ஆனால் அத்தனையும் கண்ணன் எனக்கு கொடுத்துருக்காங்கிற ஒரு அனுமதியோடு பண்ணணும். அதே மாதிரி ஒரு காரியம் பண்ணுறோம், ஒருத்தருக்கு நம்ம நிறைய நம்மக்கிட்ட பணம் இருக்குது, ஒரு 10 பேருக்கு தானம் பண்ணுறோம், 10 பேருக்கு தானம் பண்ணால் அதனுடைய பலன் நம்மளுக்கு கிடைக்கும். அந்த பலனை கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் பண்ணணும், அவனுக்கு தான் அந்த பலன் சொல்லணும். ஏன்னா அந்த பலனை அவங்ககிட்ட கொடுத்துட்டா 1க்கு 100 அவன் கொடுக்கக்கூடியவன், அவன் காரியன், அவன் 1க்கு 100 நம்மளுக்கு கொடுப்பான். டைரெக்டாக அந்த புண்ணியத்தை வாங்கி நம்ம ஒன்றும் சேர்த்துக்க போடல. ஏன்னு கேட்டால் நம்மளுடைய புண்ணியம் பாவம் எல்லாத்தையும் நம்ம இங்கே கழிச்சமானாதான் நம்மளால் அவங்ககிட்ட போக முடியும். அந்த புண்ணியத்தை அவனுக்கு கொடுத்துட்டா நம்மளுக்கு சீக்கிரம் வழியை திறந்து விட்டுடுவான். அதை தான் இந்த இடத்துல எடுத்து சொல்கிறான், தூயோமாய். அந்த மாதிரி எங்கள் மனசில் நாங்கள் கண்ணனை மட்டுமே நினச்சிட்டு வந்திருக்கோம். சிறுமியும் நாங்கள் சிறுமியை போதனை மாதிரி வேஷம் போட்டுன்னு வரல, நாங்கள் அசுரர்களை மாதிரி ஒரு கண்ணுக்குட்டியாக வேஷம் போட்டுன்னு வரல, ஒரு விழாப்பழமாக அதில் அசுரன் அந்த மாதிரி நாங்கள் வேஷம் போட்டுன்னு வரல. சிறுமியோ அவன் என்ன பண்ணான், நென்னலே வாய்னேந்தான், நாளைக்கு வாங்கோ உங்களுக்கு அரை பறை தரேன், உங்களுக்கு கைங்கரியம் தரேன், நாளைக்கு வாங்கோ அப்படின்னு சொல்லி கண்ணன் சொல்லியிருப்பான். அவன் சொன்னதுனால நென்னலே வாய்னேந்தான், அதனால் அந்த அரை பறைக்கோசரம் அவங்ககிட்ட கைங்கரியம் வாங்கிக்கிறதுக்கோசரம் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இவெல்லாம் சொல்கிறா, வாசல் இருக்கிறவா, நீங்கள் எல்லாம் சொல்கிறதெல்லாம் ரைட்டு, நான் ஒத்துக்கிறேன்ப்பா, ஆனால் நான் கதவை திறந்து விட்டுட்டேன்னாக்கா அதனால் எனக்கு ஏதாவது பாதகம் வந்துடுமோ, என்னுடைய எஜமான ஏதாவது சொல்லுவாரோ தெரியாது, நீங்களே கதவை திறந்து போங்கோ அப்படின்னு சொல்கிறேன். அப்போ இவ சொல்கிறா, அம்மா நீ வா, முன்ன மாற்றாத, வேற வார்த்தையெல்லாம் சொல்லாத, நீ கதவை திறந்து விடு. என்ன சொல்கிறா இந்த இடத்துல, ஆச்சாரியன்
ஆச்சாரியன் கிட்ட போய் நீ கதவை திறந்து விடு, நீ வழிகாட்டு, நீ கொண்டு போய் தாயார்கிட்ட விடு, அப்போதான் கண்ணனை சேவிக்க முடியும்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறாத இந்த இடத்துல உள்ளர்த்தமாக எடுத்து கொடுக்குறா. நீ கதவை திறந்து விடு, நானே போக மாட்டேன், நம்மளா போய் சேர முடியாது கண்ணங்கிட்ட. ஆச்சாரியனுடைய அனுகிரகம் இல்லைன்னா நம்மளால போய் சேர முடியாதுங்கிறத பெரியவாள்லாம் எடுத்து சொல்றான். நாச்சியார் இதுல அவ்வளோ அழகா நம்மளுக்கு எடுத்து சொல்றான். நேய நிலைக்கதவு நீக்கு, நீதான் திறந்து விடணும், ஆச்சாரியன் தான் நம்மளுக்கு பண்ணி கொடுக்கணும், ஆச்சாரிய பக்தியால தான் நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்ற. நேய நிலைக்கதவும் நீக்கு. பாகவதருடைய திருத்தாள் தூளி இந்த மாதிரி வள்ளம் நடந்திருக்காளே, இந்த இருக்கிற அந்த தூளி எடுத்து நம்ம நெத்தியில் இட்டுட்டோம்னாக்கா அது நம்மளை நல்ல வழிக்கு கொண்டு போகும்னு சொல்லி சொல்றான். அவன் மாயன், அவனுடைய மாயை எல்லாம் இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி கணக்கிட்டு சொல்ல முடியாத அளவுக்கு அவன் மாயன். அவன் எதை வேணா எப்படி வேணா மாற்றக்கூடியவன் அவன் மாயன். அந்த நாரிய சாந்தம் நமக்கு இறை நல்கு என்ன தேறி அவளும் திரு உடம்பில் பூச ஊரிய கூனியை உள்ளே ஒடுங்க அன்று ஏற உருவினாய் அச்சோ அச்சோ எம்பெருமான் அச்சோ அச்சோன்னு பாடுவார். ஒரு 2-3 உதாரணங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அக்குரவரை வச்சு ஏன்னா எத்தனையோ அரக்கர்களை அனுப்பி பார்த்தான் கம்சன். யாராலையும் கண்ணனை அழிக்க முடியல, அவாதான் அழிஞ்சு போனான். யாராலையும் கண்ணனை அழிக்க முடியலன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுறான், ஒரு சாமர்த்தியம் பண்ணி தான் இவனை ஜெயிக்கணும், சாதாரணமாக இவனை ஜெயிச்சிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூவர்ங்கிறதவர் கண்ணனுடைய பக்தியில் கிடைக்கக்கூடியவர். அவரை கூப்பிட்டு அனுப்புகிறான். அவர் கம்சனுடைய ராஜ்யத்தில் இருக்கார். அவரை கூப்பிட்டு அனுப்பி நீ இங்கேருந்து போ, பிருந்தாவனத்துக்கு போய் கண்ணனை இங்கே கூட்டுண்டு வா, அவனை எப்படி அடிக்கணுமோ அதை நான் பார்த்துக்கிறேன், நீ போய் கூட்டுண்டு மட்டும் வந்துடுன்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா சாதாரணமாக யார் கூட்டாலும் வரமாட்டார், அக்ரூவர் கூட்டா கண்ணன் வருவாங்கிறது கம்சனுக்கு தெரியும். அப்போ அக்ரூவர் நினச்சிக்கிறாராம், தேரில் ஏறி உட்காந்துட்டு இன்னைக்கு தாண்டா எனக்கு கண்ணா, இன்னைக்கு பொழுதுல தான் நான் பிறந்திருக்கேன்டா, இன்னைக்கு பொழுதுதான் எனக்கு நல்லபடியாக விடுஞ்சுதுடா, உன்னை பார்க்க போகிறேன், உன்னை ஏன் தேரில் கூட்டுன்னு வந்து இங்கே விட போகிறேன், இவனை நீ அழிப்பேங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது, இவனால் ஒன்றை அழிக்க முடியாது, அவனை நீ அழிப்பேன்னு நம்பிக்கை இருக்குது. 3 விஷயத்தில் சந்தோஷப்படுறேன். ஒன்றை நான் சேவிக்க போகிறேன், ஒன்றை நான் என் தேர்தட்டில் நிறுத்தி வச்சு கூட்டிட்டு வர போகிறேன், நீ வந்து கம்சனை அழிக்க போகிற, எங்களுக்கெல்லாம் விடுதலை கிடைக்க போகிறது. இந்த 3 விஷயத்துக்கோசரம் இன்று நான் பிறந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரூவர் போகிறார். போய் கண்ணனை கூப்பிட்டு வரார். பிருந்தாவனத்துக்குள்ளே இது மதுரைக்குள்ளே வந்துடுறான். வடமதுரைக்குள்ளே 2 பேரும் வரான். வந்தப்போ நல்ல ட்ரெஸ் வேணும். கம்சன் ராஜா இப்படியே நம்ம போகக்கூடாது, ஆயர் கோலத்தில் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாலாக்காரர்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் எனக்கு நல்ல மாலைகள் கொடுன்னு சொல்லி கேட்குறார். அவன் கம்சனுக்குன்னு எடுத்து வச்சுற மாலைகள் எல்லாம் இவா 2 பேருக்கும் சூட்டிடுறான். அந்த விதத்தில் மாலாக்காரர் ரொம்ப உயர்ந்தவராக போயிட்டார். சந்தனம், நல்ல உயர்ந்த சந்தனம், ஒருத்தி கூனி உயர்ந்த சந்தனம் வச்சுருக்கா. அவகிட்ட போய் எங்களுக்கு சந்தனம் வேணும்னு சொல்லி கேட்குறான் கண்ணன். 2 பேருக்கு கம்சனுக்குன்னு எடுத்து வச்சுருக்கா. ஒரு வண்ணா கம்சனுக்குன்னு எடுத்து வச்ச நல்ல வஸ்திரங்களை இவா 2 பேரும் கேட்டப்போ அவன் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். ஸ்ரீரங்கத்தில் வந்து அந்த இவன்தான் நம்பெருமாள்னு சொல்லி ஒரு வண்ணான் வந்து நிரூபித்து காட்டினாரே, அவர் கேட்டாராம், அவர்கிட்ட என்ன வேணும்னு ராமானுஜர் கேட்டப்போ அவர் சொன்னாராம், என்னுடைய வம்சத்தில் முதல்ல ஒரு வண்ணா கண்ணங்கிட்ட அபச்சாரப்பட்டான், அந்த அபச்சாரம் எங்களுக்கு நீங்கணும், அந்த படி எங்களுக்கு நீங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வண்ணான் பிரார்த்திச்சுட்டாராம். அந்த மாதிரி ஒரு வண்ணா துணிகள் கேட்டப்போ நிராகரிச்சுட்டான், நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் கண்ணனுக்கு. ஆனால் மாலாக்கார்கிட்ட போய் புஷ்பம் கேட்டப்போ புஷ்பத்தை இது பண்ணார். இவ கூனி அந்த உயர்ந்த சந்தனம் இருக்கிறதுக்குள்ள நல்ல வசதியான சந்தனத்தை எடுத்து இவ 2 பேருக்கும் பூசி விட்டாளாம். பூசி விட்டப்போ அவ கூனி 8 கோணம் உள்ளவளாம் உடம்பு. அது அவளை கால் 2த்தையும் தன்னுடைய பாதத்தால் அமுத்தி பிடிச்சிட்டு அவள் தலையை நிமித்தினான்னா அவளுடைய கூனே அவளுக்கு போயிடுதான். அந்த மாதிரி மாய சேஷ்டைகள் பண்ணக்கூடியவன் அவன்.
அவன் அந்த வண்ணானுக்கு அந்த மாதிரி பழி வரணுங்கிறத கண்ணன் கீதையில் அதான் சொல்கிறான். நீ தப்பு பண்ணணும்னு இருந்தால் நான் தான் உன் மனசில் இருந்து உன்னுடைய கர்ம வினையால் உன்னை தப்பு பண்ண வைக்கிறேன். நீ நல்லது பண்ணணும்னு இருந்தால் நான் தான் உன் மனசில் பூந்து உன்னுடைய புண்ணியத்தால் உன்னை நல்லது பண்ண வைக்கிறேன். எல்லாமே நான் தான் பண்ணுறேன்னு சொல்லி கண்ணன் அதையும் ஒத்துக்கிறான். அந்த மாதிரி அந்த வண்ணம் அப்படி படியேற்றுனா இந்த பூனியும் இந்த மாலாக்காரரும் அவ்வளோ ஒரு புண்ணியத்தை ஏற்றுண்டார். அந்த மாதிரி அக்டோபர் இங்கே கூட்டுன்னு வர்றார். கூட்டுன்னு வந்த உடனே அந்த நிறைய அனுபவிச்சுட்டோம். அந்த மல்லர்களை நிறுத்தி வைக்கிறான், யானையை நிறுத்தி வைக்கிறான். எல்லாத்தையும் ஒரு செகண்டில் கண்ணனும் பலராமனும் அழிச்சுடுறா. கம்சன் ஒரு மேலே உயர ஒரு ஆசனத்தில் மலை மாதிரி ஒரு ஆசனத்தை போட்டு மேலே உட்காந்துருக்கானா. விறுவிறுவிறு கண்ணன் மேலே ஏறி போய் கம்சனை கீழே இழுத்து போட்டு அவனை அழிக்கிறாருங்கிறது அந்த மாயனுடைய சரித்திரம். அந்த மாதிரி அவன் அப்பேற்பட்ட மாயன். அந்த மாயனை நம்ம மனசில் கொண்டு வந்து வச்சுக்கணும். நம்ம மனசில் நம்ம கொண்டு வந்து வச்சுக்க நம்மளுடைய வினைகள் எல்லாம் வினையகல முற்றும் அழிய அப்படின்னு சொல்லி பெரியவாள்லாம் சொல்லியிருக்கான். நம்மளுடைய வினையை அவன் முற்றும் அழிக்கக்கூடியவன். அப்பேற்பட்ட அவனை நீ எந்த விதத்திலையும் முன்ன மாற்றாத அம்மா. நீ முன்னாடி பின்னாடி நீயே திறந்து போ, நீயே போ, அதெல்லாம் பண்ணாத. நாங்கள் ஆச்சாரியனை அண்டி தான் வந்திருக்கோம். ஆச்சாரிய பக்தியில தான் நாங்கள் வந்திருக்கோம். ஆச்சாரியனா ஒன்றை நினச்சிக்கிறோம். நீ தான் திறந்து விடணும், நானா போக முடியாது அப்படின்னு சொல்லி. அப்போ அதோட சரி அவள்லாம் எழுந்திருக்கட்டும், அப்புறம் உங்களை உள்ள அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ துயிலெழ பாடுவான். தூயோமை துயிலெழ பாடுவான். அவன் அந்த யோக நித்திரையில இருக்கானே, அந்த அனுபவிக்கணும். அவனை அனுபவிச்சு அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடணும். அவனுக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடி நாங்கள் அவனை எழுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஆயர்பாடியில் புல் பூண்டு எல்லாமே அடியன் ஏற்கனவே விண்ணப்பிச்சேன். அவனுடைய குழல் ஓசையில் அந்த புல்லு பூண்டு எல்லாம் மான்லேருந்து மாடுலேருந்து அத்தனையும் அப்படியே மயங்கி கிடக்கும் இல்லையா. அதை தான் இந்த இடத்துல அது ஆமன் காட்டுக்கு போயிட்டா அந்த மரம் செடி கொடியெல்லாம் வாடி போயிருக்கான். ராமன் திரும்பி அயோத்திக்கு வந்தப்போ அத்தனையும் கொடுத்து தான். அந்த மாதிரி பகவத் சாநித்தியம் எங்கே இருக்கோ, எந்த இடத்துல தான் யார் மனசுல தான் பகவான் இருக்கானோ, யார் மனசுல மாதவனை கோவில் கட்டி வணங்குறாளோ அவ எல்லாருக்கும் அவனே இது பண்ணுவான்னு சொல்லி சொல்றோம். அப்படியே 8 மூர்த்தி என் கண்ணன், 8 திக்கு 8 இறை என் பிரகிருதி 8 மாவரைகள் என்று என் குணத்தோடு 8 எனும் எண்குண மதியோர்க்கு 8 மாமலர் என் சித்தி என் பத்தி 8 யோகா அங்கம் என் செல்வம் 8 மா குணங்கள் 8 எனும் 8 7 தரைமேல் தேர்மேல் ஏறி அவக்கு உள்ளது. எல்லாத்துக்கும் 8 8 8 வேதாந்த தேசிகர் சாதிக்கிறார். நம்மளுக்கு 8 மாமூர்த்தி. அவன் பெரிய மூர்த்தி, 8 உருவம். அதே மாதிரி என் கணன் 8 கணங்கள் 8 திக்கு 8 இறை 8 பக்தி. அந்த மாதிரி நேற்றே பார்த்தோம். 8 புஷ்பங்களை இட்டு நம்மளுடைய அகேச தியாகம் இதெல்லாத்தையும் இட்டு தான் நம்ம பண்ணணும்னு சொல்லிட்டு 8 புஷ்பங்களை பார்த்தோம். இது எல்லாத்தையும் இந்த மந்திரங்களை சொல்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது வேணும். நாயகனாய் நின்ற இந்த ஜகத்துக்கெல்லாம் நாயகனாக நிற்கிறவன் அந்த பகவான். அவனை இந்த வாசகங்களில் முதல்ல திருமந்திரம், அதுக்கப்புறம் துவயம், அப்புறம் சர்மஸ்லோகம். இது மூணுத்தையுமே இந்த ஒரு பாசனத்தில் தாயார் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. இந்த மந்திர தேவதைகளில் நம்ம அந்த முதல்ல நம்ம ஆச்சாரியனை நம்ம சேர்ந்துடணும். ஆச்சாரியனே நேய நிலைக்கதவு. அம்மா அப்படின்னா ஆச்சாரியன், அவன் தான் நேய நிலைக்கதவு. எப்பவும் அனைவருக்கும் சுவாமியாக வழங்குகின்றவன், ஆனந்த ஸ்வரூபன், பசு போன்ற நம்மையும் காப்பாற்றுறதுக்குனே வந்திருக்கான். கோகுலத்தை அவன் பசு மட்டும் மேய்க்கலை, பசு ரூபத்தில் நம்மளை காக்கிறதுக்குனே வந்திருக்கான். அப்படி மந்திரத்தை உபதேசித்து ரட்சிக்கும் அவனே. திருமந்திரம், துவயம், சரவத்தோகம் இதெல்லாம் ஆச்சாரியம் மூலமாக நம்மளுக்கு
உபதேசிக்கிறான். அந்த 3 மந்திரங்கள் தான். அந்த 3 மந்திரத்தையும் நம்ம ஜபம் பண்ணணும். பெரியவா இன்னொன்னு சொல்லுவா, நம்ம உதடு அசைய ஜபம் பண்ணோம்னாக்க 100 பங்கு தான் பண்ணலாம். அந்த உதடையும் மூடிட்டு அப்படியே சும்மா வாயாலேயே சொல்லிட்டு இருந்தோம்னாக்க அதுக்கு 1000 பங்கு பலனாம். ஆனால் இந்த மனசை மட்டும் மனசால சொன்னோம்னா 1,00,000 பங்கு பலன் சொல்லுவாள். ஏன் அவள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க? இந்த உதட அசையச்சையும் ஓரளவுக்கு அந்த மந்திரத்து மேலே நம்மளுக்கு ஒரு ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த வாயில் சொல்கிற செய்யுமோ அந்த மந்திரத்தினுடைய கண்டினியூஷன் நம்மளுக்கு கிடைச்சுட்டே இருக்கும். நீங்கள் மனசை அடக்கணும், மனசா எங்கேயும் போக விடாத அந்த மனசால வேற சிந்தனை இல்லாத ஜபிக்கிறதுங்கிறது ரொம்ப 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 வசதியானது. ஒரு ஜபம் பண்ணணும்னா அப்படிதான் பண்ணணும். நீங்கள் கையை மறைச்சிக்கணும். நம்ம ஜபம் எண்ணிக்கிறோம்னாக்க வெளியில் நம்ம எத்தனை எண்ணுறோங்கிறது வெளியில் தெரியக்கூடாது. புடவை தலைப்பாலையோ ஒரு டவலாலேயோ புருஷாலாம் அங்கஸ்தாத்தாலையோ மறைச்சுன்னு தான் அவளை காயத்ரி பண்ணுவாள். அந்த மாதிரி மறைச்சிண்டு அந்த மனசில் மட்டும் நிலநிறுத்தி அவனை நிலநிறுத்தி, ஏன்னா அந்த மந்திர தேவதை அவள் தான் இந்த இடத்துல பெருசாக நம்மளுக்கு சொல்லப்படுறான். ஏன்னா பிரமாணம், பிரமேயம், பிரமாத்தா, இது 3த்தையும் இந்த பாசுரத்தில் தாயார் நம்மளுக்கு எடுத்து காட்டுறார். புராணம், இதிகாசம், ஆழ்வாருடைய ஸ்ரீசுக்திகள், வேதம், ஸ்மிருதி, இதெல்லாம் பிரமாணம். இதெல்லாம் நிச்சயமாக இருக்குது. நம்மளுக்கு நன்னா தெரியும். வேதம் இருக்குன்னு தெரியும், புராணங்கள் இருக்குன்னு தெரியும், இதெல்லாமே நன்னா தெரியும். அதில் பரமபத்து நாராயணன் வியூகம், விபவம், அர்ச்சை, அந்த மாதிரி எல்லாம் 6 இதுவாக அந்தரியாமி இந்த மாதிரி அவன் அவதாரங்களை எடுத்து நம்மளை காக்கிறதுக்கோசரம் இந்த மாதிரி கோவில்களில் இருந்து நம்மளை ரட்சிக்கிறான். அது பிரமாத்தா. பிரமேயம் பிரமாத்தா அந்த மந்திரம் நம்மளுக்கு அந்த மந்திரங்களை நம்மளுக்கு ஏற்படுத்தி உபதேசிக்கக்கூடியவா ஆச்சாரியர்கள். அந்த மாதிரி அந்த மந்திரங்களில் அந்த மந்திர தேவதைகளில் நிலைச்சு நிற்கிறான். அதனால தான் ஆச்சாரியனை நீங்கள் அண்டினாதான், ஆச்சாரியன்கிட்ட போனோமானாதான் அந்த மந்திரங்கள் நிறைய இருக்குது. அவங்களுக்கெல்லாம் பிரபாவமும் நிறைய இருக்குது. அது தேன், பாம்பு, தேள், இந்த மாதிரி இவெல்லாம் ஏற்படுறது நிறைய பேருக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். ஒரு 48 நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாத வாழ்க்கெல்லாம் 48 நாள் சகஸ்ரநாமம் படித்து அவளுக்கு உடம்பு தேறி விடுறத அப்படின்லாம் சொல்லுவாள். அதே மாதிரி நம்மாழ்வாருடைய ஆழியட பாசனங்கள் இருக்குது. திருமங்கை மன்னந்து கண்ணார் கடல் சூடு இருக்குது. யாருக்காவது ரொம்ப உடம்பு சரியில்லை, யாராவது ரொம்ப படுத்துட்டு இருக்கானா இந்த பாசனங்களை தினமும் அனுசந்திச்சாக்க அவளுடைய அந்த கஷ்டங்கள் தீரும்னு சொல்கிறான். அந்த மாதிரி மந்திரங்களுக்கு பலன் ஜாஸ்தி. அந்த மந்திரமாக தான் ஆழ்வார்களுடைய ஸ்ரீசுக்திகள் இருக்குது. அதை ஜபிக்க 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 நம்மளுக்கு பலன் ஜாஸ்தி. அதை ஜபிக்கிறத நம்ம மனசை நிலநிறுத்தி ஜபிக்கணும். மனசால ஜபிக்க 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 பலன் ஜாஸ்தி அப்படின்னு சொல்கிறான். அந்த நாயகனாய் நின்றது ஜகத்துக்கு நாயகனாக இருக்கானே அந்த ஜெகநாதன் பேசுறதுக்கு நிற்கிறானே அவன், அந்த ஜெகன் எல்லாருக்கும் அவன் தான் ஜெகத்காரணன், எல்லாருக்கும் அவன் தான் ஜெகத் பூரன். அவனால வேதாபகாரம் நடந்த போது வேதத்தை காப்பாற்றினவன் அவன் தான். அந்த வேதம் தொலைஞ்சு போனப்போ அம்சமாக திருப்பி அந்த வேதத்தை கொண்டு பிரம்மாவுக்கு உபதேசித்தவன் அவன் தான். அந்த மாதிரி கொடிங்கிறது துவயம். இந்த முதல்ல திருமந்திரத்தை சொல்லிட்டா இந்த கொடிங்கிறத துவயமாக சொல்கிறான். அந்த கொடி எப்படி எங்கேருந்து பார்த்தாலும் அந்த கொடி தெரியுமோ அந்த மாதிரி துவயத்துக்கு ரொம்பவே உயர்ந்த ஒரு ஸ்தானம். அடியேன் ஏற்கனவே உங்களுக்கெல்லாம் விண்ணப்பிச்சிருக்கேன். ஆச்சாரியன்கிட்ட போய் துவயத்தை நம்ம மந்திர உபதேசமாக பெற்றுனோம்னாக்க ராத்திரி படுத்துக்கிற செய்யும் கூட நீங்கள் அந்த துவயத்தை ஸ்மரணை பண்ணலாம்னு சொல்லி அடியேன் ஏற்கனவே விண்ணப்பிச்சிருக்கேன். அதுதான் ஆயர் சிறுமியர். நம்ம தான் ஆயர் சிறுமியர். நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. இந்த உலகத்து விஷயங்களை தவிர நம்மளுக்கு வேற விஷயம் தெரிய மாட்டேங்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கை எடுத்து கொடுக்குறாரோ ஆச்சாரியன் கிட்ட போ, ஆச்சாரியனை அண்டிக்கோ, ஆச்சாரியனை
சரணாகதி பண்ணிக்கோ. அவர்கிட்ட இந்த துவயம், திருமந்திரம், சர்மஸ்லோகம் இது எல்லாத்தையும் மந்திரோபதேசமா பெற்றுக்கோ. அது மூணுத்தையும் மனசார ஜபி. உன் மனசுல மாதவனுக்கு கோவில் கட்டி வச்சு மனசார அதை ஜபிக்க 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 அவன் நம்மளுடைய எல்லா வினைகளையும் தீர்த்து அவன் நம்மளை சேர்த்துப்பான். அப்படி எப்பொழுதும் எல்லாருக்கும் சுவாமியா வளர்கிறானே அவன் அந்த மந்திரங்கள் தான் கதவு மாதிரி இருக்கு. அந்த கதவை திறந்து விடணும். அந்த மந்திர உபதேசம் நம்ம பெறணும். அறிவில்லாத நம்மளுக்கெல்லாம் நிச்சயமா ஞானமே கிடையாது. அது ஏற்கனவே விண்ணப்பிச்சது. நம்ம கத்துனதெல்லாம் வெறும் கடலை கையளவு, கற்றுக்க வேண்டியது கடலளவு இருக்கு. அந்த மாதிரி அந்த மணிவண்ணன், அந்த மாயாவியான மணிவண்ணன் அவன் எல்லாத்தையும் பண்ணுவான். நல்ல வாழ்க்கை எந்த விதத்திலையும் தான் தழிஞ்சு போய் யசோதாக்கார அவன் கட்டின்றான். நந்தகோப்பன் கோபன், அவன்தான் அவன்தான் ராஜான்னு நிலைநாட்டினான். அதே சமயம் அசுரர்களெல்லாம் எப்படி மாற்ற முடிஞ்சோ மாற்றினான், எப்படி அழிக்க முடிஞ்சதோ அழிச்சான். மாயாவி அவன்தான் மாயனா நம்ம மனசுல உட்கார்ந்துக்கணும். அவன்தான் நம்ம மனசை திருத்தணும். அவன்தான் நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்க குணங்களை நம்மளுக்கு திருத்தணும், நம்மளுக்கு நல்ல வழி காட்டணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான். மாடிக்கு போகணும்னாக்க படிப்படியா ஏறிதான் போகணும். இங்கேருந்து அப்படியே பறந்து போய் நம்ம மாடியில உட்கார்ந்துட முடியாது இல்லையா? ஒவ்வொரு நாளும் நம்ம அவனுடைய நாமத்தை சொல்ல ஆரம்பிக்க மாயன் அவன் நம்மளை வழி நடத்துவான். அவன் நம்மளை கூட்டின்னு போவான். அவனை மாதிரி ரொம்ப ராமன் எங்க இருந்தான்? கடற்கரையில விபீஷணனுக்கோசரம் சரமஸ்லோகத்தை சொன்னான். அர்ஜுனனுக்கோசரம் தேர் தட்டில் நின்றுண்டு கிருஷ்ணன் சரமஸ்லோகத்தை நம்மளுக்கெல்லாம் சொன்னான். அந்த சரமஸ்லோகம் மாம் ஏகம் சரணம் வச்ச என்ன சரணம் அடைஞ்சவாளுக்கு ராமன் சொல்றான், ஒரு தரம் என்ன சரணாகதேன்னு யாராவது சேர்ந்துட்டாள்னா அவளை நான் கைவிட மாட்டேன்னு ராமன் சொல்றான். ஏற்கனவே அடியேன்னு விண்ணப்பிச்சேன். எனக்கு என்னைக்காவது ஒரு நாளைக்கு நேரம் அடைக்கணும். 3 சர்மஸ்லோகத்தையும் சொல்லி அதுக்கு விளக்கமும் சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். அந்த ராமன் ஒரு தடவை என்ன சரணாகதின்னு என்கிட்ட வந்துட்டான், அவனை கைவிட மாட்டேன்னு சொல்றான். கிருஷ்ணன் என்ன சொல்றான்? மாம் ஏகம் சரணாகதி, என் ஒத்தனையே இது பண்ணியா மாச்சுச்சக்க, நான் கைவிட மாட்டேன், உன் துன்பங்களெல்லாம் அழிக்கிறேன், நீ பயப்படாதே அப்படிங்கிறான் கண்ணன். அந்த மாதிரி சர்மஸ்லோகத்தெல்லாம் அது பண்ணாக்க பாடுவான் துயிலிட. அவனுக்கு சன்னதியில் நின்று பாட்டு பாடணும். நம்ம குரல் எப்படி இருக்குல்லாம் நினச்சிக்கவே கூடாது. ஆழ்வார்களுடைய சீர்சக்திகளை எவ்வளோ நம்ம ராகத்தோட பாடணுமோ நாதமுனிகளை அதுக்கோசரம்னா எல்லாத்துக்கும் இசையோட தாளத்தோட நடனத்தோட இயல் இசை நாடகம்னு நடத்தி காட்டுறாரு. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் அரையர்கள் சேவை சாதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம உடம்பு ஆடணும், கண்ணில் தண்ணீர் ஊக்கணும், குரல் தழுத்தழுக்கணும், அவன் பாசங்களை பாடணும், ஆழ்ந்து போகணும், அவன்கிட்ட போய் கண்ணா நான் வந்துட்டேன்டான்னு நம்மளை ஒப்படைக்கணும். அந்த மாதிரி தூய்மையா வந்தோம். நம்ம மனசுல வேற விகல்பமே இல்லாத, இன்னைக்கு அங்க போலாமா இன்னைக்கு இங்க போலாமான்னு இல்லாத, இன்னைக்கு நம்ம கோவிலுக்கு போவோம், இன்னைக்கு கோவிலை போய் சேவிப்போம், பெருமாளை போய் பார்ப்போம், அந்த மாதிரி எண்ணத்தோட தூய்மையா வந்து அந்த ஆச்சாரியன் கிட்ட உபதேசிக்கப்பட்ட அந்த ஆச்சாரியன் மூலமா நம்ம கத்துன அந்த ஸ்ரீ சுக்திகளை அந்த பெருமான் முன்னாடி நம்ம நின்று சொன்னோம்னாக்க அந்த கதவு நம்ம மனசுல இருக்கிற அந்த அரக்கர்கள் அப்படிங்கிற ஆட்சி செய்கிறாளே அந்த கதவு திறந்துடும். அந்த கதவு திறந்துட்டுனா உள்ளுக்குள்ள கண்ணன் ஜொலிப்பான். அவன் பார்த்துப்பான், அவன் பார்த்துப்பாங்கிற அந்த ஒரு எண்ணம் நம்பிக்கை நம்மளுக்கு வேணும். இந்த இடத்துல திருப்பி 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 ஆண்டாள் நாச்சியார் நம்மளுக்கு சொல்லுது அவ்வளவுதான், நம்பிக்கை வேணும். கண்ணன் இருக்கான், அவன் காப்பாற்றுவான், கண்ணன் நடத்தி கூட்டின்னு போறான், அந்த வழியில நான் போறேன், கண்ணனை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாதுன்னு அவனை நம்பணும். அந்த ஆத்மார்த்தமான அந்த நம்பிக்கை நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா நம்ம நிச்சயம் தப்பே பண்ண மாட்டோம்னு கண்ணன் சொல்றான். என்ன நீ நம்பி வந்துட்டியானாக்க, என்கிட்ட சரணாகதி பண்ணிட்டியானாக்க நீ எந்த தப்பும் பண்ண மாட்டான், அந்த அளவுக்கு நான் உள்ளுக்குள்ள அந்தரியாமையா இருந்து உன்னை வழி நடத்துவேன்னு சொல்லி அவன் கண்ணன் சொல்றான். அந்த மாதிரி அந்த கண்ணன் சொல்ற வாக்குகளை நம்ம யார் மூலியமாலாம் கேட்க முடியுமோ எல்லார் மூலியமாவும் கேட்டு கேட்டு நம்ம அனுபவிக்க அந்த கண்ணன் என்னும் அந்த கரும் தெய்வம் இருக்கே, அந்த ஆயர்களை எல்லாம்
இருக்கானே அவன் மணிவண்ணன், நீலமேக சாமணன். அவன் குழந்தூத்தினப்ப அத்தனை பேரும் வந்து மயங்கி நிற்கிறாளே, அவன் சங்க நாளம் எடுத்தாக்கா அத்தனை எதிரிகளும் பயந்து நடுங்கிறாளே, அப்பேற்பட்ட கண்ணன். அவனுடைய உயர்த்திய சொல்றதுக்கு வார்த்தைகளே இல்லை. அதனால நாராயணாய அவனுக்கே அடிப்பட்டேன், அவனை தவிர எனக்கு வேற எதுவுமே தெரியாது. கண்ணா கண்ணா கண்ணா, ராமா ராமா ராமா, கோவிந்தா கோவிந்தா கோவிந்தான்னு எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவனை நினைக்கிறோமோ நாள் பூரா நம்மளால நினைக்க முடியாது, அடியேன்னு ஒத்துக்கிறேன். அந்த ஒரு நாள்ல அவனுக்குன்னு ஒரு அரை மணி நேரத்தை ஒதுக்குங்கோ, கோவிலுக்கு போங்க, பெருமாள் சேவிங்கோ, ஒரு நிமிஷம் வேற எந்த சிந்தனையும் இல்லாத அவனை தியானம் பண்ணுங்கோ. அந்த கண்ணன் காருண்யன் நம்மளை காப்பாற்றுறதுக்குனே அவன் இருக்கான், அவன் நம்மளை ரட்சிப்பான்னு சொல்லி அடியன் முடிச்சுக்கிறேன். அடியன் நிறைய குற்றங்குறைகள் இருப்பின் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடி பூரம் மேல் மேலும் மிக விளக்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை சுடி குடித்த மாதே நேயுடன் திருப்பாவை 6, 5 நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய்ப்புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயே. ஆண்டாள் நாச்சியார் திருவடியே சர்வம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் அஸ்து. அடியேன் நாளைக்கு உபன்யாசம் இல்லை, இங்கிலீஷ் நியூ இயர்னால ஆங்கில புத்தாண்டுனால நாளன்னைக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேர்த்து சொல்ல முடியுமோ அடியே விண்ணப்பிச்சுடுறேன். அதே மாதிரி வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் நம்ம ஒரு சொர்க்கவாசலில் அவனோட சேர்ந்து நம்ம அனுபவிக்கணும், அந்த முத்தங்கி சேவையெல்லாம் சேவிக்கணும். அதனால் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கும் அடியேன் உபன்யாசம் இல்லை, அது ரெண்டுத்தையும் எப்படி இருந்தாலும் சேர்த்து அனுபவிச்சுடலாம். அடியேன்